எபேசியர் 3 அதிகாரம் 14 வாசிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். 3 அதிகாரம் 14. இது நிமித்தம் நாம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறைவுபடவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே, எல்லாம் சொல்லுங்கள், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். 19 வசனங்கள், 19ஆம் வசனம் வரைக்கும் ஜெபிக்கிறதை குறித்து சொல்கிறார். எந்தெந்த காரியத்துக்காக பவுல் ஜெபிக்கணும் அப்படின்றார். 20க்கு அப்புறம் ஜெபிச்ச பிறகு என்ன நடக்கும் சொல்லுங்கள். ஜெபிச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஜெபிச்ச பிறகு நாம் என்ன வேண்டுறோமோ வேண்டுறதுக்கு மேலே நமக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு வல்லமை கிரியை செய்யும். அதுக்கப்புறம் 21 சபையில் சொல்லுங்கள், சபையில் என்ன பண்ணுவார், இந்த ஜெபிக்கும்போது சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், சொல்லுங்கள் சபையில் என்னதுங்க, எல்லாம் சொல்லுங்கள், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்ன பண்ணுது, தலைமுறை தலைமுறைக்கும் என்ன பண்ணோம், மகிமை உண்டாகும். 2 காரியத்தை சொல்கிறார். ஜெபிக்கும்போது நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்குள்ள ஒரு வல்லமை என்ன பண்ணும், கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜெபம் பண்ணும்போது அந்த வல்லமை கிரியை செய்யும். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் எப்படி வைக்கிறாரு அப்படின்னா, அவங்கள சபையிலே, பக்கத்து சொல்லுங்கள், சபையில் அவங்கள தலைமுறை தலைமுறை, அவங்களும் அவங்க சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக என்ன பண்ணுவார்கள், அந்த சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுவார், வைப்பார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது இப்படி இருக்கிறபடினாலே இந்த ஜெபத்தை குறித்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் அப்போது ஜெபத்தை போன 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இது 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னா, எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்கள். எப்படி ஜெபம், வெறுமனே ஆண்டவரே எனக்கு வேலை தாங்க, எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, எனக்கு இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதை மாற்றித்தாங்க, இதை மாற்றித்தாங்க, இப்படிலாம் ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் மேலான விதத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படி என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சொல்லுங்கள், மேலான விதத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். அதை தான் நம்ம பார்த்து கொண்டு வரோம் அற்புதமாக. அதனால தான் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாடல்களையும் நம்ம பாடணும். சரியா? இப்போ 14ஆவது வசனத்தில் நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, இது நிமித்தம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன். நான் சொன்ன பரலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் என்ன பண்ணுதுங்க, இயேசு என்ற நாமந்தான் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். பரலோகத்துக்கும் பூலோகத்தையும் இந்த நாமம் என்ன பண்ணுது, இணைக்குது. பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்குது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை இந்த நாமம் என்ன பண்ணுது, கொண்டு வருகிறது. சொல்லுங்கள், பெரிய கனெக்ஷனை, ஒரு பெரிய உறவை என்ன பண்ணுது, இந்த நாமம் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ ஜெபம்னா இயேசுவின் நாமம் இல்லாத ஜெபம் இல்லை. அந்த நாமத்தினால ஜெபிக்கும் போது பரலோகத்தையும் பூலோகத்தையும் என்ன பண்ணுது, ஒரு பெரிய அசைவை என்ன பண்ணுது, கொண்டு வருது. சொல்லுங்கள், பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒரு பெரிய அசைவை என்ன பண்ணுது, கொண்டு வருது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒரு பெரிய அசைவை என்ன பண்ணுது, உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது
15 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, போன வாரம் பார்த்தோம்ல, போன வாரம் தானே பார்த்தோம். அப்போது பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். யாரை நோக்கி ஜெபம் பண்ணோம்? ஜெபத்தை யார்கிட்ட நோக்கி பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தணும். ஆனால் பிதாவை நோக்கி தான் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். தேவனை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தில் இந்த ட்ரினிட்டி காட், திரித்துவ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? செயல்படுகிறார். நம்ம இயேசுவின் என்ன பண்ணோம்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே ஜெபம் பண்ணணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் வந்து அந்த திரித்துவ தேவன் நமக்கு வந்து என்ன பண்ணுறாரு? கிரியை செய்கிறாங்க. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணணும், அந்த நாமத்தினால தான் ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே தான் என்ன பண்ணோம்? மாம்ச பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜெபம் பண்ணும்போது ஒரு ஒழுக்க நெறிமுறையை நம்ம படித்தோம். என்ன மாதிரின்னா, நீங்கள் முழங்கால் படியிட்டு, சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க? முழங்கால் படியிட்டு. ஜெபத்தில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஹம்பிளை காட்டுது. அது பெரிய ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கீழ்ப்படுதலையும், அந்த தேவன் எனக்கு மேலாக இருக்கிறார் என்பதையும், ஒரு பக்தியையும் ஒரு வைராக்கியத்தையும் ஒரு சாட்சியையும் முழங்கால் படியிடுவது காட்டுக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் முடிந்தவருக்கு உங்களால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பெண்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? முக்காடு போட்டுக்கொள்வது நல்லது. சொல்லுங்கள், முக்காடு போட்டுக்கொள்வது. ஆராதிக்க சொல்லவோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்ன பண்ணோம்? பெண்கள் வந்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணும்போதாவது என்ன பண்ணோம்? கொஞ்சம் முக்காடு போட்டுக்கணும். அது போட்டால் நல்லது. ஆமென். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனாலும் நீங்கள் போடுறது நல்லது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதேமாரி ஆண்கள் ஜெபம் பண்ணும்போது கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவது நல்லது. சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணுவது நல்லது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போது இதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு 15, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இதுவும் போதிச்சிட்டனா? இது போதிச்சனா? இல்லைல்ல. சரி, இப்போ கவனிங்க. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் என்ன பண்ண வேண்டும்? பலப்படணும். ஜெபத்தில் வந்து பவுல் அப்போஸ்தலன் கேட்குறார், ஏப்பா நீங்கள்னா யாருங்க? விசுவாசிகள். நீங்கள்னா யார்? தேவனுடைய மக்கள். இப்போது அவர் என்ன ஜெபிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். சொல்லுங்க, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ மனுஷன் வந்து 2 விதமான மனுஷன் இருக்கிறான். சொல்லுங்க, மனுஷனில் நீங்கள் 2 விதமாக இருக்கிறீங்க. ஒன்று புறம்பான மனுஷன், 1 உள்ளான மனுஷன், 2 புறம்பான மனுஷன். சொல்லுங்கள், 2 என்னதுங்க? புறம்பான மனுஷன். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்னதுங்க? அழியக்கூடிய தன்மை உடையவன். புறம்பான மனுஷன் சரீர மனுஷன். சரீர மனுஷனுக்கு அழிவு இருக்கிறது. சொல்லுங்கள், சரீர மனுஷனுக்கு அழிவு இருக்குது. அவன் வந்து மார்ச்சல் பாடியாக இருக்கிறான். மார்ச்சல்னா அழியக்கூடிய தன்மையாக இருக்கிறான். சரீர மனுஷன் தொடக்கூடியவனாக இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். சொல்லுங்கள், சரீர மனுஷன் என்ன பண்ணுறான்? தொடக்கூடியவனாக இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் வந்து அழியக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தான் என்னதுங்க? சரீர மனுஷன். இப்போ மனுஷன் வந்து வெறும் சரீரம் மாத்திரம் கிடையாது, அவனுக்கு உள்ளான மனுஷனுங்கிறான். சொல்லுங்கள், உள்ளான மனுஷன். இன்னர் மேன், ஹிடன் மேன். இன்னர் மேன் அண்ட் ஹிடன் மேன், உள்ளான மனுஷன் என்று சொல்கிறான். அப்போ மனுஷன் என்று 2 பிரிவு. ஒன்று வெளிப்புறமான மனுஷன், உள்ளான மனுஷன். இப்போ உள்ளான மனுஷன் என்று சொல்லும்போது ஆவியையும் ஆத்துமாவையும் உள்ளான மனுஷனை குறிக்கிறது. சொல்லுங்கள், ஆவியையும் ஆத்துமாவையும். மனுஷன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சொல்லுங்க. மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? ஆவியாய் இருக்கிறான். தேவன் எப்படி ஆவியா இருக்கிறான்னா மனுஷனும் ஆவியாய் இருக்கிறான். ஆவியான மனுஷன் தான் ரியல் மேன். ஆவியான மனுஷன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஆவியான மனுஷன்ல தான் 3 காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குது அப்படின்னா, இந்த ஆவியான மனுஷன்ல தான் தேவன் தங்கி இருக்கிறாரு. இந்த ஆவியான மனுஷன்ல தான் மனசாட்சி இருக்கிறது. இந்த ஆவியான மனுஷன்ல தான் தேவன் என்ன பண்ணுறாரு? தொடர்பு கொள்ளுகிறவராக இருக்கிறாரு. தேவனை அறிகிற அறிவு உண்டாகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரீரத்தில் தேவனை அறிய முடியாது, ஆவியில தான் தேவனை அறிய முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் ஆவியா இருக்கிறபடினால ஆவியில தான் என்ன பண்றாரு? தம்மை வெளிப்படுத்துகிறாரு. கவனிங்க. அப்போ நீங்க ஆவியா இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவனை குறித்து தெரியுதுன்னா உங்கள் ஆவி என்ன பண்ணுது? தேவனை அறிந்திருக்கிறது. சொல்லுங்க. உங்கள் ஆவி தேவனை என்ன பண்ணுது? அறிஞ்சிருக்கிறது. அது மட்டுமல்ல, அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த ஆவி என்ன பண்ணுது? தேவனோடு கூட ஒரு ஐக்கியப்படுகிறது. அறிந்திருக்கிறது, ஐக்கியப்படுகிறதாய் இருக்கிறது. 3வது, அந்த ஆவியில் ஒரு மனசாட்சி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. என்னதுங்க? மனசாட்சி என்ற ஒரு பகுதியை வச்சிருக்கிறார். அந்த மனசாட்சி என்ற பகுதியை என்ன பண்ண முடியாது? புறஜாதிகளுக்கும் வச்சிருக்கிறாரு, நமக்கும் என்ன பண்ணிக்கிறாரு? வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இதுதான் ஆவி மனுஷன். இந்த ஆவி மனுஷனுக்கு ஒரு மனது இருக்குது. சொல்லுங்க. இந்த ஆவி மனுஷனுக்கு ஒரு மனது இருக்குது. இந்த மனது என்பது என்னன்னா அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள். இந்த சிந்தனையினால, எண்ணங்களினால சிந்திக்கிறான், திட்டமிடுகிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சிந்தனையினுடைய அவனுக்குள்ள விருப்பம் பகுதி உண்டாகுது. இந்த சிந்தனையில தான் என்ன பண்ணுதுங்க? மனுஷனுக்கு ஒரு டிசையர், ஒரு விருப்பம் உண்டாகுது, ஒரு வாஞ்சை உண்டாகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் ஆத்துமா என்று சொல்லுகிறது. இதை தான் என்னதுங்க? ஆத்துமா. ஆத்துமா என்பது மனது. ஆத்துமா என்பது என்னதுங்க? மனது. இந்த ஆத்துமாவும் ஆவியும் அழியாமை உடையது. இம்மார்ட்டபிள். சொல்லுங்க. இம்மார்ட்டபிள். இம்மார்ட்டபிள்னா அழியாமை உடையது. சொல்லுங்க. அழியாமை உடையது. இப்போ இந்த ஆவியும் இந்த ஆத்துமாவும் வேதம் சொல்லுது பலப்பட வேண்டும். சொல்லுங்க. இந்த ஆவியும் ஆத்துமாவும் என்ன பண்ண வேண்டுங்க? பலப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது ரெண்டும் உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் இந்த ஆவியும் ஆத்துமாவும் பலப்பட வேண்டும். சொல்லுங்க. பலப்பட வேண்டும். அது எப்படி பலப்படும் அப்படின்னா, மனுஷனால பலப்பட முடியாது, ஆவியினால தான் பலப்பட முடியும். சொல்லுங்க. ஆவியினால பலப்பட முடியும். எந்த ஆவியினால பலப்பட முடியும் அப்படின்னா, தேவனுடைய ஆவியினாலே பலப்பட முடியும், பரிசுத்த ஆவியினாலே பலப்பட முடியும், கிறிஸ்துவின் ஆவியினாலே என்ன பண்ண முடியும்? பலப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த ஆவி பலப்பட வேண்டும். சொல்லுங்க. ஆவி என்ன பண்ண வேண்டுங்க? பலப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை பிறக்க சொல்ல அதால் பேச முடியாது, அதால் நடக்க முடியாது, ஒரு பொருளை எடுக்க முடியாது, எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அந்த குழந்தை பால் ஊட்ட தண்ணி ஊற்றி சாப்பாடெலாம் கொடுக்க கொஞ்ச நாள் அப்படியே வளர்ந்து நிற்குது, பேசுது, கொஞ்சமாக என்ன பண்ணுறது? நடக்குது, எல்லாம் செய்தா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆவியும் தேவன் மறுபடியும் பிறக்க செஞ்சுருக்கிறாரு. அது ஒரு குழந்தைத்தனமாக என்ன பண்ணுது? முதல் இருக்குது. இந்த குழந்தைத்தனமாக இருக்கிற இந்த ஆவி மனுஷன் என்ன பண்ணோம்? கொஞ்சமாக என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். சொல்லுங்கள். கொஞ்சமாக என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். எப்படி குழந்தைக்கு எப்படி பால் முக்கியமோ, நமக்கு என்னது முக்கியங்க? இந்த ஆவி பலப்படுறதுக்கு ஞானப்பால் முக்கியம். வசனம் என்னதுங்க? முக்கியம். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வசனத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு? தருகிறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புதிதாய் நீங்கள் வளரும்படி என்ன பண்ணுங்க? திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே என்ன பண்ணுங்க? வாஞ்சையாயிருங்கள். பகல் சொல்லுங்க. புதிதாய் நான் வளரும்படி, ஆவியில வளரும்படி, என்ன ஆவியிலே வளரும்படி என்ன பண்ணுங்க? ஞானப்பாலாகிய திருவசனமாகிய ஞானப்பாலாகிய வாஞ்சையாயிருங்கள். குழந்தை பாருங்க, நல்லா பால் குடிச்சா வளரும். அதே மாதிரி நீங்களும் உள்ளான மனசில் வளரணும்னா ஆவியானவரை கொண்டு
வசனமாகிய ஞானப்பால எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உள்ளான மனுஷனில் வளர முடியும். இருந்தால் ஒரு ஆமீன். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக்கருவார். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வசனத்தை கற்றுத்தருவார். இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை என்ன பண்ணுவார்? தேவனுடைய நீதியில் என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அன்பில் நடத்துவார். இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வல்லமையா என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவி எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆவி தேவனை எப்போதும் என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தணும். ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? அவன் என்ன பண்ணுறான்? விசுவாசத்தில் என்ன பண்ணான்? பலப்பட்டான். விசுவாசத்தில் என்ன பண்ணான்? மகிமையா என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஒன்று எடுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 பாருங்க, எடுத்து படிங்க பார்க்கலாம். 19. இல்லை விதமாய் விசுவாசத்தில் என்ன பண்ணாம மகிமைப்படுத்தி வல்லவன். 21 படிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் பாருங்க, ஆவியில நாம் வல்லமையாய் பலப்படுத்திருக்கு. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு? தருகிறவர். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து, அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து, அவனை என்ன பண்றான்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து என்ன பண்றான்? வல்லவன் ஆகிறான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் உள்ளான மனுஷன்ல வல்லமையா என்ன பண்ணா? பலப்பட்டான். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? கிருபை செய்தாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசத்தில் வல்லவனா. எதுல? ஆவியில. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவியில தான் விசுவாசம் பிறக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இந்த ஆவியில விசுவாசம் பிறக்குது. இந்த ஆவியில தான் என்ன பண்ண? அன்பு பிறக்கிறது. வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 'ஆவியானவர் என்ன பண்றாரு? இருதயத்தில் பரிசுத்த ஆவியை ஊற்றார். படிங்க அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாருங்க? கவனிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. சொல்லுங்க. தேவ அன்பு என்ன பண்ணுது? நம்முடைய இருதயங்களில் என்ன பண்றாரு? ஊற்றுகிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுறாரு. இருதயம்னா என்னதுங்க? சொல்லுங்களேன். இருதயம் என்ன? அப்படி பம்ப் பண்றது இருதயமா? இருதயம் என்று நிறைய இடத்துல வேத இருதயம் சொல்றது. எது சொல்றதுன்னா ஆவியை குறித்து சொல்லுது. உள்ளான மனுஷனை குறித்து என்ன பண்ணுது? சொல்லுகிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த உள்ளான மனுஷன்ல தான் தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரு? ஊற்றுகிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் ஊற்றுகிறார் அப்படின்னா, இந்த உள்ளான மனுஷன் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகவே கூடாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்களும் நானும் எந்த விதத்தில் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, இந்த உள்ளான மனுஷனில் ஆவியானவர் என்ன பண்ணணும்னு கிரியை செய்ய வேண்டும். இருந்தா ஒரு அந்த ஆவியானவர் தான் அன்பை ஊத்துறாரு. அந்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? விசுவாசத்தை ஊத்துறாரு. அந்த ஆவியானவர் தான் தைரியத்தை என்ன பண்றாரு? ஊத்துறாரு. அந்த ஆவியானவர் தான் வசனத்தை என்ன பண்றாரு? ஊற்றுறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இந்த ஆவியானவருடைய செயல் என்ன செயல் அப்படின்னா, உங்கள் உள்ளத்தில் எப்போதும் உங்களை பலப்பட வேண்டும். சொல்லுங்க, எப்போதும் உங்களை என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுறாரு ஆவியானவர், என்ன பண்ணுறாரு, உங்களை ஆவியில் வல்லமையை என்ன பண்ணுறாரு, ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8 இல்லை 16. பதினஞ்சு 9. 15:9 கடிங்க. விசுவாசத்தினாலே அவள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இது வேற 16ஆம் அதிகாரம் 15. இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன பண்ணுறான், ஒரு ஆற்றின் அருகே போய் உட்காந்து என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். சொல்லுங்கள், ஆற்றின் அருகே உட்காந்து என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். அப்போ ஒரு ஸ்திரீக்கு இது பண்ணுறான். நாங்கள் ஜெபம் பண்ண இடத்தில் குறி சொல்லுகிற ஒரு ஆவி இருந்துச்சு. அப்படியே படிச்சுனே வரும்போது அநேகளால் செய்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த ஆவியுடனே என்ன பண்ணான், நேரம் புறப்பட்டுச்சு. அவருடைய என்ன பண்ணார், அப்போது அவன் நம்பிக்கை அந்த பெரிய என்ன பண்ணுது வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அநேக நாள் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறான். அநேக நாள் என்ன பண்ணுது, ஒரு ஆவி குறிச்சொல்லுகிற ஆவி இவனை என்ன பண்ணுது, இவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் வந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, கலகப்படுத்தி கொண்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் ஆவியில் நிறைஞ்சி என்ன பண்ணுறான், அது உள்ளே இருக்கிற ஆவியை என்ன பண்ணு போ அப்படின்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உடனே அந்த ஆவி என்ன பண்ணுது, புறப்பட்டு போயிடுச்சு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த பிசாசை மேற்கொள்றதுக்கு பவுல் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த குறி சொல்லுகிற ஆவியை மேற்கொள்றதுக்கு என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த ஆவியோடு கூட இவனுடைய ஆவி என்ன பண்ணுது, இடைப்பட்டது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவனுடைய ஆவி என்ன பண்ணுது, இடைப்பட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னான் பாரு. உடனே என்ன பண்ணுச்சு, அது புறப்பட்டு போயிடுச்சு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்கள் உள்ளான ஆவி நீங்கள் வல்லமையாய் பலப்படும் போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிசாசின் சக்திகளை எல்லாம் என்ன பண்ணோம், நீங்கள் டிசர்னிங் ஸ்பிரிட்னு வாங்க. அதாவது டிசர்னிங் ஸ்பிரிட்னா ஆவிகளை பகுத்தறிந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், அவைகளை நீங்கள் மேற்கொள்ளவே முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். நாலாம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. 4 படிங்க, 12 எல்லாம் சேர்ந்து படிங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம்
அவனவன் புரோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவியானுடைய புரோஜனம் சொல்லுங்க. ஆவியினுடைய இது ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது. சொல்லுங்க, என்னத்தை குறித்து சொல்லுகிறதுங்க? ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு ஆவியினாலே அற்புதம் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியினாலே பகுத்தறியவும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாகியானம் பண்ணுவதும் அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராய் பகிர்ந்து கொடுக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு? 9 வித வரங்களாய் என்ன பண்றாரு? செயல்படுகிறார். சொல்லுங்க, ஆவியானவர் என்ன பண்றாருங்க? 9 வித வரங்களாய் செயல்படுகிறார். இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்கள் ஆவியில நீங்கள் வல்லமையாய் பலப்படும் போது உங்கள் உள்ளத்தில் ஆவியின் வரங்கள் என்ன பண்ணு? கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, ஆவியினால பலப்படும் போது என்ன பண்ணுதுங்க? ஆவியின் வரங்கள் என்ன பண்ணுங்க? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க கூடி வரும் பொழுதெல்லாம் நீங்க ஆவியில நிறைந்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க ஆராதிக்க நீங்க வசனத்தை கேட்க நான் சொல்றேன், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்கள் ஆவியில உள்ளான விதத்தில் நீங்கள் வல்லமையாய் நீங்க பலப்பட உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுது? விசுவாசத்தில் மாத்திரமல்ல, அன்பிலே மாத்திரமல்ல, வசனத்தில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணா? ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? ஆவியின் வரத்தை தாங்க என்று நீங்க ஜெபிக்கலாம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதுக்கு எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஆவியினாலே உள்ளான மனுஷல்ல நீங்க பலப்பட வேண்டும். சொல்லுங்க, ஆவியினால உள்ளான மனுஷல்ல வல்லமையாய் பலப்பட நான் சொல்றேன், வரங்கள் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அது என்ன வரம் கிரியை செய்யும் எனக்கு தெரியாது. 9 விதமான வரங்கள், ஆவியின் வரங்கள் இருக்குது. இது விசுவாசிகளுக்கென்றே கொடுக்கப்பட்ட வரம், வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வரம்லாம் நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, இதெல்லாம் ஊழியக்காருக்கு. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் வரங்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆவியில நிரம்ப தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்ப. நீ ஆவியில நிரம்ப அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்ப. நீ ஆவிகளை நிரம்ப அந்த பாஷைகளுக்கு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவ. ஆவியில நிரம்ப உனக்குள்ள விசுவாசம் வரம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. சில பேருக்கு வரமா கொடுப்பாரு. சொல்லுங்க, விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு? வரமா கொடுப்பார். வரமா கொடுக்கும் போது அவங்க பெரிய காரியங்களை செய்வாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? உள்ளான மனுஷல நீ வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷன் சொல்லுங்க, உள்ளான மனுஷன். இருந்தா ஒரு மனுஷன், ஆவி மனுஷன் இல்லை, ஆவியானவரை கொண்டு நீ பலப்படும் போது உனக்கு இப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்குள்ள எப்படி விசுவாசத்தில் மகிமைப்படுத்தி என்ன பண்ணா? வல்லவன் ஆனான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். விசுவாச வரம் கிரியை செய்ய முடியும். சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்க மூலமா என்ன பண்ணுவாரு? பிசாசை துரத்தும்படி செய்வாரு. இவனுக்கு என்ன பண்ணுது? ஆவியில உள்ளான மனுஷன் பலப்படும் போது அப்ப அந்த குறி சொல்லுகிற பிசாசை என்ன பண்ணா? போ அப்படின்னு நான் பண்ண ஓடி போச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த ஆவியில பலப்பட்டா தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆவியில பலப்படலன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்யவே முடியாது. ஒரு பைந்தாங்கோலி மாதிரி இருப்பீங்க. ஆமே. நிறைய நேரத்தில் இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் ஆவியில் பலன் கொண்டு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளான மனுஷனிலே பலன் கொண்டு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? நல்லா ஜெபிக்க உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆராதிக்க வசனத்தை கேட்க உள்ளான மனுஷல வல்லமையாய் பலப்பட நீங்க அந்நிய பாஷையை பேச அதிகம் பேச நீங்க என்ன பண்ணுங்க? திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டப்புன்னு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரும். தீர்க்க தரிசனம் சொல்றது